நியூ டெல்லி புக் ஃபேரில் வேர்ல்டு புக் ஃபேரில் நாங்கள் இதை லான்ச் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹாரி பாட்டர், பெர்சி ஜாக்சன் அப்படி எப்படி வந்து அந்த எப்படி ஒரு கதைக்களம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கும். பட் ஆனால் வந்து இது ஒரு இந்தியன் மித்தாலஜி பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. இப்போ இந்தியன் மித்தாலஜியை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கும். ஒரு ஸ்டோரியும் முரண்படும். அப்படி இல்லாமல் நம்ம இந்தியன் மித்தாலஜி மொத்தத்தையும் ஒரு டைம் லைனில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன்னா இத்தனை கோயில்கள் இருக்குது, அவ்வளோ கோயில்களுக்கு கதை சொல்லுது. ராமாயணத்தில் வானரர்கள் இருப்பாங்க, மகாபாரதத்தில் இருக்கவே மாட்டாங்க. அனுமனை ஒரு கடவுளாக மட்டும் தான் அதில் கும்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் அதில். அப்போ அந்த ரேஸ் எங்கே போயிருக்கும்? ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உருவத்திலே பெரிய உருவமாக இருப்பாங்க அவங்க அரக்கர்கள் அப்படின்னு, அந்த இனம் அங்கே போச்சு. அப்புறம் வந்து மனுஷனும் மிருகமும் கலந்த அவுணரர்கள்னு சொல்லுவாங்க. அந்த மகிஷாசுரன்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து மனித உடலும் மிருகத்தலையும் கொண்டது. அது ஒரு இனமே இருந்திருக்கு. நம்ம இந்தியன் மித்தாலஜி மட்டும் இல்லாமல் வேர்ல்டு மித்தாலஜியில் நிறைய இடங்கள்ல இதுக்கு அடுத்த கதைகள்லாம் இது மொத்தம் எத்தனை பார்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 பார்ட்டுக்கான கதை ஃபுல்லாகவே ரெடி. ஃபுல்லாகவே நான் வந்து ஒன்லைன் ஃபுல்லாகவே ரெடி. இந்த பேரண்டத்தில் ஒரு 6 ஆதியோர்கள் இருக்காங்க, காஸ்மிக் காட்ஸ். அவங்க வந்து அவதாரங்களாக பிறக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க பிறக்கிறாங்க. அப்படி தான் நான் இதில் ட்ரீட் பண்ணிட்டேன். அவங்க எதுக்காக பிறக்கிறாங்க அப்படின்னா, ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் வந்து இணைஞ்சிருக்காரு. அதாவது ஆலி அப்படிங்கிற ஒரு நாவலுடைய ஆத்தர், ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், மிஸ்டர் மாணிக் அவர்கள். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இப்போது இந்த நாவல் நான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட உடனே இல்லை பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு இந்த நாவலை பற்றி நீங்கள் ஃபியூவர் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆழி அண்ட் ஆதியோர் மற்றும் ஆதியோர்களின் அவதார்கள், இங்கிலீஷில் வந்து ஆழி அண்ட் அவதார்ஸ் ஆஃப் பிரைமோரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைலிங்குவலில் எழுதியிருக்கேன். நியூ டெல்லி புக் ஃபேரில் வேர்ல்டு புக் ஃபேரில் நாங்கள் இதை லான்ச் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹாரி பாட்டர், பெர்சி ஜாக்சன் அப்படி எப்படி வந்து எப்படி ஒரு கதைக்களம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கும். பட் ஆனால் வந்து இது ஒரு இந்தியன் மித்தாலஜி பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. ஆனால் இந்தியன் மித்தாலஜியாகவே இருந்தாலும் இது வந்து ஒரு தமிழ் லிட்ரேச்சர்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்து இதனுடைய இது எல்லாமே இருக்கும், கதைக்களம் எல்லாமே இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்தியன் மித்தாலஜியில் படித்த கதைகள்லேருந்து இந்த கதைகளில் நிறைய விஷயங்கள் மாறுபட்டு இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து புது கேரக்டர்ஸ், நீங்கள் இது வரைக்கும் வந்து பல கேரக்டர்ஸே வந்து உங்களுக்கு இந்தியன் மித்தாலஜிலேயே ரொம்ப ஒளிஞ்சிட்ருக்க கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ரேசஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து வாலக்கிலியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஸ் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோதான் இருப்பாங்க, இவ்வளோ தோலில் வச்சிங்கன்னா இவ்வளோதான் இருப்பாங்க, லிலிபுட்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம இந்தியன் மித்தாலஜியில் இருக்காங்க வாலக்கிலியாஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ்லாம் உள்ளார வருவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இதனுடைய நரேஷனே டோட்டலாக டிஃபராக இருக்கும். இந்த ஐடியா கேட்கும்போது என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பெரிய வேர்ல்டு பில்டிங்கே வந்து நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு வேர்ல்டு வந்து நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஐடியா எங்கே பிரதர் ஸ்டார்ட் ஆச்சு? இது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு இந்தியன் மித்தாலஜினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவோட கதைகள்லேருந்து அதை ஆரம்பிச்சிது. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா வந்து நலதமயந்தி கதை தான் நான் முதல்ல எங்கள் அம்மா எனக்கு சொன்ன ஒரு கதை. அது வந்து மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கிளை கதைன்னு சொல்லுவாங்க. அதுதான் முதல்ல அவங்க சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஷேப் ஷிஃப்ட் ஆகக்கூடிய நாகர்கள்னு சொல்லுவாங்க, நாகப்பாம்பு. அந்த பாம்பு பார்த்திங்கன்னா வந்து அவங்களால வந்து ஷேப் ஷிஃப்ட் ஆக முடியும், இச்சாதாரி நாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வரும் அந்த இதில் கதையில் வரும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறில் வந்து அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துடும். திருநள்ளாறில் வந்து அவர் வந்து அங்கே ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் குளிச்சாருன்னா அவருக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையில் வரும். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறில் வந்து அந்த குளத்தோட பேர் வந்து நல தீர்த்த குளம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இது எப்படி இருந்துச்சுன்னா, நான் பார்த்த கதைகள், எங்கள் அம்மா சொன்ன கதைகள் எல்லாமே அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். சொல்லப்போனால் வந்து ஒரு பெபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சிடிஸ் நிறையா கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்ட்டூனாக இந்தியன் மித்தாலஜி இருக்கும், தமிழில் கிடைக்கும். ஸோ அது வாங்கி நான் பார்க்கும்போது எங்கள் அம்மா சொன்ன கதைகள் எல்லாத்தையும் நான் விஷுவலாக பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான்
கோயில்களுக்கு நான் சின்ன வயசுலேருந்து அழைச்சிட்டு போகிற பழக்கம் இருக்கும். இப்போ எங்கள் ஊர் திருவாரூர். திருவாரூரில் பார்த்தீங்கன்னா தியாகராஜர் கோயில் இருக்கும். அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து நவகிரக கோயில்கள் இருக்கும், 7 இசை கோயில்கள் இருக்கும். அதுக்கப்புறம் சீர்காழி கோயில்கள், சிதம்பரம், தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நிறைய பெரிய பெரிய கோயில்கள் இருக்கும். அந்த பெரிய பெரிய கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவை நான் போகும்போதும் அங்கே ஒரு ஒரு தல புராணங்கள் இருந்துச்சு. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மித்தாலஜியோட இன்னும் கனெக்ட் ஆச்சு. பட் ஆனால் மித்தாலஜி சொன்ன கதைகள்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தமிழ் லிட்ரேச்சரில் ரொம்ப ஆர்வம் அதிகம். ஆனால் அதனால வந்து தமிழ் லிட்ரேச்சர் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு புறநானூறு, அகநானூறு, நம்ம இது கம்பராமாயணம், சிலப்பதிகாரம்லாம் படிக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்படி படிக்கும்போது தான் திறனாய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு படிக்க கிடச்சிது. ஓகே. எப்படி ஒரு புத்தகத்தை அணுகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து படிக்கும்போது எனக்கு ஏன் நம்ம இதை இப்போ செய்யக்கூடாது. இப்போ சிலப்பதிகாரம் மாதிரியான ஒரு சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து இந்தியன் மித்தாலஜிலாம் அவர் வந்து அதில் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு எப்பிக்கை கிரியேட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து தனித்தனியாக இப்போ இந்தியன் மித்தாலஜியை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கும். ஒரு ஸ்டோரியும் முரண்படும். அப்படி இல்லாமல் நம்ம இந்தியன் மித்தாலஜி மொத்தத்தையும் ஒரு டைம் லைனில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன்னா கோயில்கள் இத்தனை கோயில்கள் இருக்குது, அவ்வளோ கோயில்களுக்கு கதை சொல்லுது. அந்த கதைகள் எல்லாத்தையும் நம்ம கோத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதோட எனக்கு இப்போ ஹாலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சி ஜாக்சன், அப்புறம் ஹாரி பாட்டர், இந்த படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் புத்தகங்களாக படிக்கும்போது இன்னும் அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில்மரிலான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்க்கு ஒரு ப்ரீக்வல் இருக்குது. ஓகே. அதெல்லாம் நான் வந்து படிக்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக வந்து அந்த வேர்ல்டை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்ல்டு பில்டிங்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு படங்களை பார்க்குறோம், ஜஸ்ட் ஒரு சீனாக பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வந்து ஒரு ஜெயிண்ட், ஒரே ஒரு ஜெயிண்ட்டோ சம்திங், ஒரு சில ஜெயிண்ட்ஸ் மட்டும் செட் ஆஃப் ஜெயிண்ட்ஸாக வருவாங்க. ஆனால் அவங்க ரேஸாகவே அதில் ஃபுல்லாகவே இருப்பாங்க, ஒரு பெரிய ரேஸ் இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க. அவங்களும் ஒரு கிட்டத்தட்ட எக்ஸ்டிங்க்ட் ரேஸாக எடுப்பாங்க. ஸோ அதில் எப்படின்னா ஒரு ரேஸ் வரும், அது இன்னொரு ரேஸை காலி பண்ணும், அடுத்து இன்னொரு ரேஸ் வரும், இன்னொரு ரேஸ் அதை காலி பண்ணும், ஆளும் அப்படிங்கிற மாதிரியே அந்த ஸ்டோரி லைனு இருக்கும். இது எனக்கு வந்து இந்த ஒரு லைன் வந்து ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. இதை ஏன் நம்ம இந்தியன் மித்தாலஜியில் பிரயோகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வானரர்கள் இருப்பாங்க, மகாபாரதத்தில் இருக்கவே மாட்டாங்க. அனுமனை ஒரு கடவுளா மட்டும் தான் அதில் கும்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் அதில். அப்போ அந்த ரேஸ் எங்கே போயிருக்கும்? இப்போ நம்ம இன்னைக்கு எல்லாருமே வந்து ராமர் வந்து வானரங்களை வச்சு ஒரு ராமர் பாலம் கட்டினாரு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது உண்மைன்னு நம்புகிறோம். அனுமனை எல்லாரும் வழிபடுறோம். அந்த ரேஸ் எங்கே போனாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு பதிலுமே கிடையாது. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உருவத்திலே பெரிய உருவமாக இருப்பாங்க அவங்க அரக்கர்கள் அப்படின்னு, அந்த இனம் அங்கே போச்சு. அப்புறம் வந்து மனுஷனும் மிருகமும் கலந்த அவுணரர்கள்னு சொல்லுவாங்க. அந்த மகிஷாசுரன்லாம் பார்த்துருப்பீங்க. அவன் வந்து மனித உடலும் மிருகத்தலையும் கொண்டது. அது ஒரு இனமே இருந்திருக்கு. நம்ம இந்தியன் மித்தாலஜி மட்டும் இல்லாமல் வேர்ல்டு மித்தாலஜியில் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரியான ரேசஸ் வந்து பேசப்படுது. அப்படி இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிருப்பாங்க அந்த ரேசஸ்லாம் அப்படின்னும் போது நான் இதை வந்து நான் இதோட வந்து ஏன் நம்ம மெர்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த ஐஸ் ஏஜில் வந்து நமக்கு இந்த குமரிக்கண்டம்னுடைய ஸ்டோரி தமிழ் லிட்ரேச்சரில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐஸ் ஏஜினோட முடிவில் தான் அது அழிஞ்சு போயிருக்கும். ஐஸ் ஏஜினோட முடிவில் பார்த்தீங்கன்னா வந்து கடல் மட்டம் உயர்ந்து அது வந்து இதாக இருக்கும். அப்போது எனக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேரு அப்படிங்கிற ஒரு மலை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியன் மித்தாலஜியில். அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் சொன்ன ரேசஸ் எல்லாம் ஒன்றா வாழ்ந்ததா ஒரு கதை இருக்குது. இப்போ இந்த புக்குக்காக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணும்போது கிடைச்ச தகவல்கள் எல்லாமே அது வந்து பார்த்தீங்கன்னா குமேரு அப்படின்னு அதை சொல்கிறாங்க அந்த மேருவை. ஏன்னா அழகான மேரு, குமேரு அப்படின்னா வந்து அழகான மேரு அப்படின்ற அர்த்தம். அந்த குமேரு மலையில் தான் இவங்கெல்லாம் வாழ்ந்ததாகவும் அது வந்து கடவுள்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொன் நகரம், ஃபுல்லாகவே தங்கத்தாலே பூசி ஒரு நகரத்தை கட்டமைச்சிருப்பாங்க, ஒரு மலையவே குடஞ்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குள்ள மனிதர்களான எக்கர்கள் இருப்பாங்க, அவுணரர்கள் இருப்பாங்க, இவங்க அரகர்கள் இருப்பாங்க. அவுணரர்கள்னா மனிதனும் மிருகமும் கலந்த இனம். ஸோ நான் இது எல்லாத்தையும் நான் எழுதலாம்.
ஆனால் எழுதுனேன் அப்படின்னா வந்து ஒரு சில இதெல்லாம் வாய்ப்பு இருக்காப்பா அப்படின்னும் போது எனக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த சினிமா ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மல்டிவர்ஸ் ஸ்டோரி, இன்னொரு யூனிவர்ஸ் அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்டோரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாணிக் கம்பரம் அப்படிங்கிற ஒரு யூனிவர்ஸில் நடக்குது, ஒரு அண்டத்தில் நடக்குது. அங்கே தான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இதை வந்து செட் பண்ணிட்டு வேர்ல்ட் பில்ட் பண்ணி. ஆமாம். அப்போது எனக்கு தமிழ் லிட்ரேச்சர் என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு டைம் லைனை வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்குது. என்னன்னா நம்ம முச்சங்கம் சொல்லுவோம் இல்லைங்களா, முதல் சங்கம், இடைசங்கம், கடை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சங்கம். அந்த தமிழ் சங்கம் எத்தனை நாட்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்புகள் இருக்கு. ஸோ நான் அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த குறிப்புகளை வச்சு நான் வந்து இது பண்ணேன், டைம்லைன் போட்டேன். அப்படி டைம்லைன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படுது. அந்த சங்கம் வந்து செயலற்று போகுது. மறுபடியும் அந்த அழிவுலேருந்து அந்த மனுஷங்க மீண்டுட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த சங்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் நடக்குது. அப்படின்னும் போது எனக்கு இந்தியன் மித்தாலஜியோட இது வந்து அப்படியே அக்யூரேட்டாக போய் அந்த டைம்லைனில் உட்காந்துருச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா, போன ஊழியனோட கழிவுகமும் ஐசேஜினோட முடிவும் ஒரே டைம்லைனில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்தோடனே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து சம்திங் நம்ம வந்து ஒரு ஃபிக்ஷனலாக செய்கிறோம், பட் ஆனால் அது இவ்வளோ ஒத்து போகுதே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்ம இதை வந்து நம்ம எழுதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு முதல் பாகமாக வந்து நிற்குது. இது வெறும் முதல் பாகம் தான், பேஸ் மட்டும் தான் பாகம் தான். இதுக்கு அடுத்த கதைகள்லாம் இது மொத்தம் எத்தனை பார்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 பார்ட்டுக்கான கதை ஃபுல்லாகவே ரெடி. ஃபுல்லாகவே நான் வந்து ஒன்லைன் ஃபுல்லாகவே ரெடி. இது எப்படின்னா, இது போன வருஷமே இதோடைய ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் முடிச்சிட்டேன். ஆனால் நான் ஒரு வருஷம் மறுபடியும் அதை ரீரைட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன இருந்துச்சுன்னா, இது எல்லாமே ரொம்ப ரூட்டடாக இருந்துச்சு, நம்ம மக்களோட வாழ்வியலோட ரொம்ப ஒன்றி போயிருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம கோயில்களுக்கு போனால் தீர்த்தங்கள் குடிக்கிறோம். அது ஏன் குடிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா வந்து என்ன சொல்லுவாங்க, சாமி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் நலனோட கதையிலேயே இதுக்கு வந்து ஒரு இது இருக்குது. அதாவது நலனோட கதையிலையும் பழனி மலையினுடைய போகர் சித்தர் உருவாக்கின நவபாஷான சிலையிலையும் அதுக்கான பதில் இருக்குது. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மூலிகைகள் எல்லாத்தையும் சேர்த்து சிலைகளை வடிச்சிருக்காங்க. அது ரசவாதம்னு சொல்லுவாங்க, சாருவாதம் தமிழில் சொல்லுவாங்க, ஆல்கமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சயின்டிஃபிக்காக. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பல மூலிகைகளை சேர்த்து ஒரு சிலையை உருவாக்கியிருப்பாங்க. அந்த சிலையில் வந்து ஊற்றப்படக்கூடிய தண்ணீரையோ பாலையோ நம்ம பருகும் போது நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா சரியாகும். அதனால தான் பழனிமலைக்கு போயிட்டு அந்த தீர்த்தம் வாங்கி குடித்தோம்னா நமக்கு சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அப்போது எனக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு வாழ்வியலாக எனக்கு வந்து இது பட்டுச்சு. ஸோ நம்ம ஏன் வந்து இதை வந்து நம்ம இது மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ண நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் எதுக்காக ஃபாலோ பண்ணுறோன்ற தெரியாத ஒரு விஷயம். பட் ஆனால் அது நம்மக்கிட்டேயே அதுக்கான பதில்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னா வந்து ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட்லேருந்து தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. அதை வந்து தீர்த்தம்னு சொல்லி மக்கள் குடிக்கிறாங்க. அதுவும் படித்தவங்களா இருக்காங்க எல்லாரும். இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மித்திக்கல் ஃபோக்கஸ்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுதான் பேஸ் லைனே. ஆமாம். இதில் உங்களுக்கு இந்த லிபர்ட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சு? ஏன்னா நம்ம சொல்ல போகிற கதைகள் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கதைகளை வச்சு நம்ம ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறோம். இதில் நம்ம ஏதாவது கொஞ்சம் மாற்றியோ இல்லை வந்து சொல்லிட்டோம்னாலும் இது வேற மாதிரி டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் அஃபெக்ட் பண்ணுச்சு அது இந்த கதையை? ஆமாம், அது வந்து நிறைய பண்ணிச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்ட்ட படிக்க கொடுத்துருந்தேன். அவங்க கொடுக்கும் போது வந்து நீ டேரெக்டாக இப்படி வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அவதார்ஸ் ஆஃப் பிரைமோர்டியல்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த புக்கோட டைட்டில் பார்த்தீங்கன்னா அவதார்ஸ் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மதத்துக்குள்ளார இதாகுது. இது வந்து மதம் சார்ந்து கிடையாது. இது வந்து ஒரு நம்ம இந்தியாவினுடைய ஒரு டோட்டல் நிலம் சார்ந்த, ஒரு கலாச்சாரம் சார்ந்த, ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு படைப்பு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், அதை பிரைமோர்டியல்ஸ்னு மாற்றினேன். பிரைமோர்டியல்ஸ்னா ஆதியோர்கள் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் முந்தினது, எல்லாத்துக்கும் முந்தினது, படைப்புகள் எல்லாத்துக்குமே முந்தினது அப்படின்றத அர்த்தம் அந்த ஆதியோர்கள் அப்படின்னா.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவதார்கள் எல்லாருமே சிவன், பார்வதி, விஷ்ணு, லக்ஷ்மி, பிரம்மா, சரஸ்வதி இவங்களோட அவதார்ஸ் தான். சொல்லப்போனால் அவங்களே ஒரு அவதார்ஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் இதில் நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா வந்து பேரண்டத்தில் ஒரு காட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபார்ம் கிடையாது. அவங்க வந்து ஒரு தீமையை அழிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு இனங்கள்ல பிறகுறாங்க. இப்போ நீங்கள் தசாவதாரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மீனா பிறந்திருப்பாரு, அப்புறம் வந்து ஆமையா பிறந்திருப்பாரு நம்ம நாராயணன். ஸோ அப்போது ஒரு இனத்துக்கு பிரச்சனைன்னு வரும்போதோ இல்லை வந்து ஒரு தேவன் வரும்போதோ அவங்க எந்த லைஃப் ஃபார்ம் வேணாலும் வந்து அவங்க அவதாரம் எடுப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு இது நம்ம மித்தாலஜிலேயே இருக்குது. அப்போது அவங்கள ஏன் நம்ம ஒரு இதுக்குள்ளே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பேரண்டத்தில் ஒரு 6 ஆதியோர்கள் இருக்காங்க, காஸ்மிக் காட்ஸ். ஒரு பேரண்ட கடவுள். அவங்க வந்து அவதாரங்களாக பிறக்கிறாங்க, ஒரு காலகட்டத்தில் அவங்க பிறக்கிறாங்க. அப்படிதான் நான் இதில் ட்ரீட் பண்ணிருக்கேன். அவங்க எதுக்காக பிறக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வில்லன், ஒரு டார்க் காட், எனக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடணும் அப்படின்னு, அதுதான் எனக்கு பலம். மக்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு பலம், மக்கள்லாம் வந்து அழிஞ்சாதான் எனக்கு பலம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்கான்னு வைங்களேன், அவன் தான் இதோட வில்லன். ஸோ எப்போல்லாம் இந்த கடவுள் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து இது பண்ணணும், அழிக்கணும் சம்திங், அதன் மூலமாக வந்து அவனோட சக்தியை பெருகிக்கணும்னு நினைக்கும் போது இந்த கடவுள்கள் எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து பிறப்பாங்க, அவங்க வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான் அழிக்கிறதுக்கான கதை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழி அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட், நம்ம இந்தியா முழுக்க தமிழ் இருந்தப்போ அந்த தமிழ் மொழிக்கான ஸ்கிரிப்ட் இது தமிழி அப்படிங்கிறது. அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் அவர் எல்வன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்டர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பார். அந்த கடவுள்கள்லாம் பேசிக்கக்கூடிய மொழி, அதாவது அந்த மொழி ஒரு லாங்குவேஜ் லாங்குவேஜ். இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நான் என்ன நினச்சேன், நாம ஏன் கிரியேட் பண்ணுவோம், ஏற்கனவே ஒன்று இருக்குது, அதை நம்ம ரிவைவ் பண்ணுவோம். இது தமிழ், இது என்னன்னா, இது நான் நியூ டெல்லி புக் ஃபேரில் ரிலீஸ் பண்ணும்போது இதெல்லாம் சைனீஸான்னு கேட்டாங்க. எப்பா சைனீஸா, இது தாங்க இந்தியா முழுக்க இருந்த தமிழோட எழுத்துரு தமிழி,